ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி டேஸ்டியான பேனனா பேன்கேக் செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டோட, அது பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பால், மைதா, முட்டை, பேக்கிங் பவுடர், சால்ட், சுகர், ஆயில், அவ்வளோதான். இப்போ ஒரு எக் பீட்டரில் நாங்கள் எலக்ட்ரிக் எக் பீட்டர் எடுத்து வச்சுருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் எக் பீட்டர் இல்லைனாலும் நீங்கள் ஹேண்ட் எக் பீட்டர்லேயும் நீங்கள் பண்ணலாம், ஸ்பூன்லேயும் எக் பீட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ அந்த எலக்ட்ரிக் எக் பீட்டரில் 3 எக்கை எடுத்து வச்சுருக்க 3 எக்கை உடச்சி ஊற்றிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் எக் பீட்டரில் நல்லா அந்த எக் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பழுத்த பனானா அது ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் கூட சேர்த்து எக் கூட சேர்த்து அடிச்சுக்கோங்க. பனானா வேணும் அப்படின்றதில்ல, இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இது கூட ஒரு 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேன்கேக்கை வித் ஹனி சர்வ் பண்ணலாம், சாக்லேட் ஸ்ப்ரெட் கூட சர்வ் பண்ணலாம். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சுகர் கூட வேணும்னா 1/2 கப்புக்கும் மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து எக் பீட்டரில் அடிங்க. இப்போ நம்ம 1.5 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதையும் கூட சேர்த்து நல்லா அடிக்கணும் எக் பீட்டரில். இந்த பேன்கேக்கோட பேட்டர் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், திக்காக. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து எக் பீட்டரில் அடிப்பேன். கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸ்டவ் நீங்கள் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றும் போது சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் ஆயில் போட்டு ப்ரஷ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஆயில் போட்டு அந்த பேன்கேக்கோட அந்த பேட்டர் மாவு ஜஸ்ட்டு ஊற்றி அப்படியே விடணும். தோசை மாதிரிலாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. மேலே அந்த பபிள்ஸ் வந்ததும் அந்த பேன்கேக்கை டர்ன் பண்ணி போட்டு ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துடணும். ஒரு டேஸ்டியான நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரு பேன்கேக் உங்களுக்கு ரெடி. இது நீங்கள் ஹனி கூட சாக்லேட் ஸ்ப்ரெட் கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட்டானது பேன்கேக். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.